ஹலோ ஒன் அண்ட் மீன் வெல்கம் டு நானாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தக் லைஃப் இந்த படத்தோட வந்து ஆஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு செம்ம ஆர்வமா இருந்துச்சு. நான் வாட்ச் லைட்டை போட்டு வச்சுட்டேன். அது ரியாக்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் செம்மையோட டைம் மாட்டுச்சு. ஸோ தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அதோட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நம்ம பார்த்தா தெரியாதா இந்த கிளிப்பிங் எடுத்து போட்டு விட்டாங்க. நான் கொஞ்சம் பார்த்தேன், கொஞ்சம்னா ஒரு 2 செகண்ட் தான் பார்த்துருவேன், மாத்திட்டேன். சிம்பு சார் ஒரு டைலாக் பேசுறது மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சிம்பு சார் ஃபோட்டோ போட்டு கமல் சார் ஃபோட்டோ போட்டு வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஆஃப் தக் லைஃப்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பார்த்து நல்லா இருந்துச்சு ஃப்ரேம்லாம். நிறைய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு. ஏன்னா மணிரத்னம் சார் கோம்போ வித் கமலாசன் சார், கோம்போ வித் ஏஆர் ரஹ்மான் சார், கோம்போ வித் நம்ம எஸ்டிஆர், த்ரிஷா, அசோக் செல்வன், அபிராமி அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய பட்டாளமே கண்டிப்பா சொல்லலாம். ஸோ தக் லைஃப் இது எப்படிப்பட்ட படமா இருக்கும், இந்த நாயகன் மாதிரி வரப்போ நாயகன் 2 அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு அசம்ஷன் இருக்கு. ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம். தக் லைஃப்னு எடுத்தாலே ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். லவ் ஸ்டோரி கிடையாது, பட் எமோஷனல் கனெக்ட் கண்டிப்பா இருக்கும். ஒரு சம்பவம் நாயகன் மாதிரி ஒரு சம்பவம் இல்லாட்டி நாயகனோட பயங்கரமா இருக்க போகுது. என்னோட எதிர்பார்ப்பு அவ்வளவுதான். ஸோ வாங்க எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்துட்டு ட்ரெயிலர் பார்த்துருமா. லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்தவன், அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ கடைசி வரைக்கும் நான் 8 அடி பாஞ்சா நீ 18, 16 கணக்கு புள்ள. ஃபாதர் சொன்னோம் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா, நான் என்ன இதுக்கா அமரன்? ஓ எனக்கு ஏதோ சரியா படல, நீங்க போக வேண்டாம். மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி ஆடம். அவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? ஓ கூஸ்பம் மேன், கூஸ்பம் அல்டிமேட்டா இருக்கு. செம்மையா இருக்கு. என்ன பண்ணுது, ஃபாதர் சன் மாதிரி காமிச்சிட்டு 2 பேரும் மோதிக்கிற மாதிரி, எவன்டா வெல்ல எவன்டா ஹீரோ அந்த மாதிரி இருக்கு. சத்தியமா எதிர்பார்க்கல. கமலாசன் சார், சிம்பு, எஸ்டிஆர், வா. ஆனா அசோக் செல்வன் ஒரு ஃப்ரேம்ல காமிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல என்னோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து அசோக் செல்வன் மணிரத்னம் சார் ஃபிலிம்ல அது ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தா வேற கதை, அது ஒரு ஓகே கம்பெனி மாதிரி போயிருக்கும். அசோக் செல்வன் அவர் எப்படி காட்டுற ஒரு காப் ரோல், மீசெல்லாம் வச்சுட்டு வராது செம்ம. த்ரிஷா கூட தலைவன் வந்துட்டு ரொமான்ஸ் பண்றாரு, நம்ம ஆண்டவர் தான், நல்லா இருக்கு. அப்புறம் அபிராமி மேம் கூட வந்துட்டு லிப்லாக் சீன் வேற, எவன்டா பொண்டாட்டி எவடா லவ் அந்த மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கு. நசீர் சார் மறுபடியும் வந்துட்டு நாயகனுக்கு அப்புறம் நினைக்கிறேன். அந்த ஒரு காம்போ நல்லா இருக்கு. லைக் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். லைக் வந்துட்டு ஏதோ ஒரு அவரு விட்டு போனது திரும்ப வந்துட்டு வராரு, ரொம்ப வருஷம் கழிச்சு வராரு. அதான் அந்த நீட் முன்னெல்லாம் வச்சுட்டு வராரு பார்த்தீங்களா. ஏதோ ஒரு கிளாஷ் ஆகுது 2 பேருக்குள்ள, ஒரு பயங்கரமான கிளாஷ் ஆகுது. அது எப்படி அந்த ஸ்டோரி எமோஷனல் கண்டிப்பா இருக்கும். ஒரு கிளாஷ் சூப்பரா இருக்குங்க. இது பெரிய எதிர்பார்ப்பு தான், நல்லா இருக்கு. மைண்ட் ப்ளோவிங். அந்த பிளாட்டே வேற மாதிரி இருக்கு. இது மாதிரி என்ன சொல்லணும்னு சத்தியமா தெரியல. நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்க தாட்ஸ் வியூஸ் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ யா இதோட முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட். ஐம் நவீன். டேக் கேர், பை.